ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிஎம்ஏ ஃபைனலோட ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து லெசன் ஆர்டரில் பார்க்கல, இம்பார்ட்டன்ஸ் ஆர்டரில் நான் வந்து இந்த சிஎம்ஏ ஃபைனலை கொண்டு போகலான்னு இருக்கேன். சிஎம்ஏ இன்டரில் நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் பார்த்துட்டே வந்தோம். இதுலேயும் சப்ஜெக்ட் வைஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு ஃபஸ்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். நிறையா பேர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற சப்ஜெக்ட் இந்த டைரக்ட் டேக்ஸ் லாஸ் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் அந்த டைரக்ட் டேக்ஸ் லாவை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரோ வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன். முக்கியமாக இந்த டைரக்ட் டேக்ஸ்லாம் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம் 3 விஷயம் தரவு பண்ணிட்டு தான் இதுக்குள்ளே வரணும். ஸோ அந்த தரவு பண்ணுறதுக்காண்டி எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் இதில் எழுத போகிற 3 லெசன்ஸை வந்து நம்மளோட டைரக்ட் டேக்ஸ் லாஸ் இன்டர் வீடியோவில் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஜிபிபி, ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இந்த இதை வந்து இன்டரில் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ், இதுவும் இன்டரில் வீடியோஸ் பார்த்து வந்துடுங்க. டிடிஎஸ், டிசிஎஸ், இந்த 3 பார்ட்டும் நமக்கு வந்து இன்டரில் பார்த்துட்டு வந்துடுங்க. அது பார்த்தா தான் நம்மளால் வந்து இது கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் இதுதான் வந்து நம்ம ஃபைனலோட பேசிக். இந்த பேசிக்லேருந்து தான் நம்ம அடுத்து போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் இன்டரில் இருக்கிற வீடியோஸை பார்த்துட்டு வந்துடுங்க. இது 3 தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்து அசஸ்மெண்ட் ஆஃப் வேரியஸ் என்டிட்டிஸ். நம்ம வந்து இன்டரில் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். இங்கே நம்ம பார்க்குறது என்னென்னா அசஸ்மெண்ட் ஆஃப் வேரியஸ் என்டிட்டிஸ். இதை தவிர இருக்கிற மித்த என்டிட்டிஸ் இருக்கும்ல, மியூச்சுவல் ஃபண்டு, ட்ரஸ்ட்டு, சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டு, செக்யூரிட்டைசேஷன் ட்ரஸ்ட், இந்த மாதிரி நிறைய ட்ரஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இன்கம் டேக்ஸபிள் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு, அசஸ்மெண்ட் ஆஃப் வேரியஸ் என்டிட்டி. அடுத்து நான் ரெசிடென்ட். நம்ம பார்த்தது எல்லாமே அங்கே வந்து ரெசிடென்ட் இண்டிவிஜுவலோட டாக்ஸேஷன் தான் பார்த்தோம். ஃபைனலில் நம்ம பார்க்குறது என்னது, நான் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆன் இன்கம், சேம் நம்ம இன்டரில் பார்த்தது தான், பரவாயில்ல திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரும் சேம், நம்ம இன்டரில் என்ன பார்த்தோமோ அதே தான். இதில் நான் வந்து இன்டூ போடுற லெசன்ஸ் வந்து சும்மா ஜஸ்ட் கிளான்ஸ் பண்ணால் போதும். ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக இன்டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கிளான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். மித்த எல்லாமே நம்ம தரவாக படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் படிச்சிருப்போம். பட் இந்த இன்ட்ரெஸ்ட் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஃபைனலில் நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய புதுசாக வருது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கிளியராக படிக்கணும். சர்ச் அண்ட் சர்வே அண்ட் சீசர் தியரி பார்ட் ஜஸ்ட் மேலோட்டமாக படித்தா போதும். ராங்னா படிக்கக்கூடாதுன்னு இல்லை, மேலோட்டமாக படித்தா போதும். கலெக்ஷன், ரெக்கவரி அண்ட் ரீஃபண்ட், இதுவும் ஜஸ்ட் மேலோட்டமாக ரீட் பண்ணால் போதும். அப்பீல்ஸ், ரெக்டிஃபிகேஷன் மேலோட்டமாக ரீட் பண்ணால் போதும். அட்வான்ஸ் ரூலிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். கிளியராக நம்ம கான்செப்சுவலாக எல்லாமே படித்தாகணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். அட்வான்ஸ் ரூலிங்னா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அட்வான்ஸ் ரூலிங்கோட லெசன் அப்போ நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெனால்ட்டிஸ் அண்ட் ப்ராசிக்யூஷன்ஸ் இம்பார்ட்டண்ட். 1 வேர்ட் பாயிண்ட்லேயும் இம்பார்ட்டண்ட்டு, கொஸ்டின் ஆன்சர் பாயிண்ட்லேயும் இம்பார்ட்டண்ட். பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இந்த பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங்லாம் வந்து அக்கௌண்ட்ஸில் பார்த்துருப்போம், அமால்கமேஷன், மர்ஜர்னு சொல்லி. அதே பார்ட் வந்து நமக்கு இன்கம் டேக்ஸில் எப்படி ட்ரீட்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங். நெக்ஸ்ட் டிஸ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டேக்ஸ் பிளானிங் படிச்சுக்கோங்க. தியரி தான், ரொம்ப ஈஸியான தியரி தான், எதுவுமே டஃப்பாக இருக்காது. ஸோ நம்ம ஒரு வீடியோ இதுக்கு கண்டிப்பாக போட்டுருவோம், கிளியராக படிச்சுக்கலாம். இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் பற்றி யார் என்னென்ன அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, அவங்களோட பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அந்த மாதிரி. இதுவும் ஜஸ்ட் தியரி பார்ட். இதையும் மேலோட்டமாக படிச்சுக்கோங்க போதும். லைபிலிட்டி இன் ஸ்பெஷல் கேசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வரும். ஈக்குவலைசேஷன் லெவினா ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வரும். டனேஜ் டாக்ஸேஷன் ஸ்கீம்னா ஒரு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வரும். லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி வரும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐசிடிஎஸ் கம்பல்சரியாக படிக்க வேண்டிய ஒரு லெசன். பிகாஸ் இந்த லெசனில் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தியரி கொஸ்டின் வந்துடும். ஏதாச்சும் ஒன்று கொடுத்து எக்ஸ்பிளைன் ஐசிடிஎஸ் 4, எக்ஸ்பிளைன் ஐசிடிஎஸ் 6 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். அடுத்து பிளாக் மணி இம்போஷனும் இம்பார்ட்டண்ட். என்னைய கேட்டால் இந்த மொத்த இதுலேயே பிளாக் மணி இம்போஷன் தான் இதுல ஈஸியான லெசன். ஏன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும் இந்த பிளாக் மணி இம்போஷனில். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் மணி இம்போஷன் ஆஃப் ஆக்டில் வந்து
இருக்கிறதே நமக்கு 6 பேஜஸ் தான் புக்கில். அந்த 6 பேஜஸை படித்தா நம்மளால் ஒரு கொஸ்டின் மினிமம் 8 மார்க்ஸோ இல்லை 6 மார்க்கோ ஏதோ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிட முடியும். ஸோ இந்த லெசனை யாரும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. லாஸ்ட்டாக இருக்குது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சிட வேணாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன், கிளியராக படிச்சுங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் 30 மார்க்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம 16 லெசன் படித்தா 70 மார்க்கு, இந்த ஒரு லெசனை மட்டும் படித்தா 30 மார்க்கு. ஸோ படிக்க ஆரம்பிக்கும் போது இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனை கிளியர் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த 70 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் தான் அந்த நமக்கு வந்து 30 மார்க் கொடுக்குது. ஜஸ்ட்டு ஒரு லெசன் படித்தாலே 30 மார்க் கிடைக்குது. ஸோ இதை நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்து லெசன் ஆர்டர்லேயே வீடியோஸ் போடுறேன். நீங்கள் கவர் பண்ணுறப்ப இதுலேருந்து கவர் பண்ணுங்கள். பட் நான் என்னோடய லெக்சர்ஸ் வந்து ஃபஸ்ட் லெசன் டு லாஸ்ட் லெசன், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே நான் வரேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள் வீடியோஸை. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இது போக இந்த கேஸ் ஸ்டடி பார்ட்டுன்னு ஒரு பார்ட் இருக்குது. இது என்னென்னா நம்ம இவ்வளோ 17 லெசனில் படித்த ப்ரொவிஷன்ஸை வந்து கேஸ் ஸ்டடி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கேஸ் ஸ்டடீஸ் வந்து நமக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. இதை வந்து எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வந்து ரீட் பண்ணிட்டு போங்க, கொஞ்சம் கிளியரான ஐடியா கிடைக்கும். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். இதையும் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளோட டைரக்ட் டாக்ஸ் லா சிலபஸ். இந்த சிலபஸ் கிளியர் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், நான் அஷூரன்ஸ் தரேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேக்ஸ்க்கான ஃபஸ்ட் லெசனுக்குள்ளே போயிடலாம். தேங்க்யூ.